வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் மே 1 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோவை தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டுக்கு குருஜி வராரு. குருஜி வந்ததோட வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம மாறன், வீரா, அப்புறம் ராகவன், கண்மணி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஃபைனலாக போயிட்டு நம்ம கார்த்தியும் விஜயும் போயிட்டு காலில் விழுந்தப்ப டக்குன்னு வந்து தடுத்துறாரு. பொண்ணு மாப்பிள்ள தானே விழணும், எதுக்கு இவங்க 2 பேரும் விழுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வள்ளி சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கணவன் மனைவி தானே. அப்போ குருஜி சிரிக்கிறாரு. குருஜி சிரிக்கிறத பார்த்துட்டு வள்ளி கேட்குறாங்க, என்னையா சிரிக்கிறீங்க? அப்போ குருஜி கேட்குறாரு, ஏன் வள்ளி, நான் எதுக்கு சிரிக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? அப்போ குருஜி அப்படி சொன்னதோட நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு வராரு. வந்துட்டு பிருந்தாவோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி நேராக குருஜிக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு, பிருந்தா ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னதோட பிருந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. விஜய் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, ஐயா என்னையா இது, விஜயை தானே அவன் தொட்டு தாலி கட்டுனா? அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இவனுக்கு 2 தாரம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதில் 1 தான் நிலைக்கும். இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயா என்னையா இப்படி சொல்கிறீங்க? குருஜி சொல்கிறாரு, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. இதை பார்த்ததோட வீராவுக்கு சரியான குழப்பம். இதுக்காக குருஜி அந்த விஜிக்கும் கார்த்திக்கும் ஆசீர்வாதம் பண்ணாமல் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு புரிய வருது. குருஜி நேராக விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறாரு. விஜய் அந்த குருஜியை பயங்கரமாக முறைக்கிறாங்க, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜய் நேராக கார்த்தியை பார்க்க, கார்த்தி நேராக அங்கே உள்ளவங்களை பார்த்துட்டு, பார்த்தீங்களா, குருஜிக்கே தெரியுது நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஜய் நல்லவ அப்படின்னு. ஆனால் இவன் என் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. அதை பற்றி அவரே சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இது தெரியாமல் நீங்கள் எல்லாருமே இவளை ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்கு புரிய வரும், கார்த்தி நான் சொன்னது சரி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். பிருந்தாவை கல்யாணம் பண்ணது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை பார்த்து, பிருந்தா என்னைக்கா இருந்தாலும் நீ தான் பிருந்தா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட விஜய் அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, இதுக்கு தானே நான் ஆரம்பத்துலேருந்தே பயந்தேன், எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இந்த குருஜி ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த வீரா என்னை வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அப்புறம் மருமகளாக இருக்க போகிறது இந்த பிருந்தா தானே. 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இந்த வீட்டில் செட்டில் ஆக போகிறா. ஆனால் உரிமையோட எல்லாரும் முன்னாடியிலையும் ஆசீர்வாதம் வாங்கி கல்யாணம் பண்ணானா இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். எனக்கு எதுவுமே இல்லாமல் போகுது. சித்தி, உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், கடைசியில் என்னை இப்படி அனாதை ஆக்கிட்டீங்களே. வள்ளி நேராக விஜயை பார்த்தேன். இங்கே பாரு விஜய், ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பாரு, உனக்கு கண்டிப்பாக எந்த அநியாயமும் நடக்காது. உனக்கு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு. கார்த்தி அவன் பேசினா பேசிக்கிட்டோம், என்றைக்குமே கார்த்திக்கு நீ தான் பொண்டாட்டி. பிருந்தா இந்த வீட்டுக்கு எப்படி வந்தவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத விஜய், யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் கார்த்தியோட பொண்டாட்டி. அப்போ விஜய் சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் இப்படி எனக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தான் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, இல்லைன்னா என்னை எப்போவோ இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாடகம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் வீரா இதையெல்லாம் பார்த்துட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட மாறன் நேராக வீராவை பார்த்து, பாத்தியா குருஜியே என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு? இங்கே பாரு, அந்த விஜய் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டையே சுற்றி வர்றா. அவளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவள் தப்பானவ அப்படிங்கிறத உன்கிட்ட நிரூபிச்சு பிருந்தாவுக்கு கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தது சரிதான் அப்படிங்கிறத நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன் வீரா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, அப்பா சாமி, இது வரைக்கும் நீ ப்ரூவ் பண்ணது போதும், இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாத. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணாலுமே உனக்கு கோவம் தான் வருமா? அதுக்கு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் விஜய்க்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகும் மறுபடியும் என் பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப தப்பு. ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க?
என் பிருந்தாவை 2வது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உன் தங்கச்சியா இருந்தா இப்படி பண்ணுவியா? மாறன் சொல்றாரு. இவ யாரு? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு வீரா, அந்த விஜய் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருக்கு. அவ கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி வெகுளி மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் பாரு. அப்ப சொல்லுவீங்க, கார்த்தி செஞ்சது கரெக்டு, கார்த்தி வந்து பொய் சொல்லலை, நல்லவன், அவனை தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னு நீங்க எல்லாருமே புலம்புவீங்க, நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொன்னதோட வீரா அமைதியா இருக்காங்க. அப்புறமா மாறன் அந்த இடத்துல இருந்து போனதோட வீரா யோசிக்கிறாங்க, குருஜி ஏன் இப்படி பண்ணாரு? குருஜி என்னைக்குமே தப்பான முடிவு எடுக்கிறவரே கிடையாது. ஒருவேளை 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபத்து வரப்போகுதோ அப்படின்னு வீரா ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரூமுக்கு போனதோட அந்த அந்த ஓல்டு பாய் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போறான். இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையவே பகைச்சிக்கிட்டு போவான், அவனை விடக்கூடாது அப்படின்னு விஜய் கோவப்படுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 ரவுடிகளும் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம். விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை வெளியூர் போக சொன்னேன், நீ போயிட்டியா? அவனுங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இன்னும் காசு கொடுக்கல மேடம், காசு கொடுத்தா தானே நாங்கள் போகலாம். அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, மேடம் சொல்லுங்கள் மேடம் என்ன வேலைன்னு. அந்த விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நேராக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்க, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவள் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பா, அவளை தூக்கி கொண்டு போய் காலி பண்ணணும், அவ்வளோதான். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்க மேடம் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிருந்தா நேராக வீரா கிட்ட போயிட்டு, அக்கா நீங்கள் 2 பேரும் இங்கே தூங்குங்க, இப்போ பார்த்தாலும் நான் உங்க கூட இருக்கிறது உங்கள் 2 பேருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்ல, நான் இன்னொரு ரூமில் தங்கிக்கிறேன், கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அப்படின்னு. வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. பிருந்தா நேராக அந்த ரூமில் போய் படுத்து கிடக்கிறத விஜய் பார்க்குறாங்க. ஓ தனியாக தான் இருக்கியா, நமக்கு லட்டு மாதிரி சான்ஸ் கிடச்சிட்டே அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் தூங்கினத்தோட நேராக அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, டேய் அவள் தனியாக தான்டா ரூமில் படுத்துருக்கா, நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே வராங்க. பிருந்தா ரூமுக்குள்ளே வந்துட்டு பிருந்தாவோட முகத்தில் மயக்க மருந்து அடிக்கிறாங்க. அடித்து நேராக பிருந்தாவை வந்துட்டு மாடிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு தொட்டிக்குள்ளே பிருந்தாவை போடுறாங்க. அதுவும் கை கால்லாம் கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த ரவுடிகளை வெளியில் வர சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் வேலை முடிஞ்சுட்டு இனிமேல் நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கலாம். கேட்டதோட ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா என்ன பண்ணுறாங்கன்னா எதேர்ச்சியா பிருந்தா எங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வராங்க. வந்து பார்த்தா பிருந்தாவை ரூமுக்குள்ளே இல்லை. அதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, பிருந்தா எங்கே போனா அப்படின்னு. அப்போ தான் குருஜி சொன்னது ஞாபகம் வருது. 2 பேரில் ஏதாவது ஒரு தாலி தான் நிலைக்கும் அப்படின்னு அந்த குருஜி சொன்னார்ல. அதை கேட்டதோட நம்ம யோசனை வந்ததோட வீராவுக்கு ஷாக்கு. அந்த குருஜி வேற இப்படி சொல்லியிருக்காரு, இதனால பிருந்தாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப பயத்தில் யோசிக்கிறாங்க நம்ம வீரா. அப்போ தான் வீரா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் கிளப்புறாங்க. கிளப்பி பிருந்தாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கார்த்திகிட்ட போயிட்டு பிருந்தாவை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, பிருந்தாவை நான் அப்போ பார்த்தது தான், அதுக்கப்புறம் பார்க்கலையே, பிருந்தா எங்கே? அப்போ வீரா சொல்கிறாங்க, அதான் பிருந்தா எங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் விஜய் வள்ளி எல்லாரும் வந்துடுறாங்க. வள்ளி கேட்குறாங்க, என்ன இப்படி அர்த்த ராத்திரியில் எல்லாரும் இப்படி ஹாலில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா பிருந்தாவை காணும். அப்போ வள்ளி கேட்குறாங்க, அவள் எங்கே போயிருப்பா? ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பா. வீரா சொல்கிறாங்க, அவள் அங்கே போகிற ஆளே கிடையாது, கண்டிப்பாக அவள் அங்கே போக மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேற ஏதோ பிருந்தாவுக்கு ஆபத்து. அப்போ கார்த்தி நேராக விஜயை பார்க்குறாரு. விஜய் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேராக விஜயை பார்த்து, ஏய் நீ தானே விஜயை என்னடி பண்ண, பிருந்தாவை என்னடி பண்ண, மரியாதையாக சொல்லு. விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மச்சான், தேவையில்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் என் மேலே பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இங்கே பாருங்க வள்ளியம்மா, இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட தானே இருந்தேன், நான் பிருந்தாவை என்ன பண்ண போகிறேன்? நான்லாம் எதுவும் பண்ணலை. ஒருவேளை அவள் இந்த வீட்டை விட்டு ஓடிட்டாலோ என்னமோ. அதே நேரத்தில் நம்ம வீரா நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்க, தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் உண்டாக்காதீங்க, அமைதியாக இருங்க. கார்த்தி சொல்கிறாரு, எல்லாருமே இவ பண்ணுற கேடித்தனத்தை எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க, இவ தான் கண்டிப்பாக பிருந்தாவை கடத்தி ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேங்கிறீங்களே. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஐயோ கார்த்திக், தயவு செஞ்சு பிரச்சனையை நிப்பாட்டுங்க, பிருந்தா ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேட போகிறாங்க. விஜய் இதை பார்த்து தொடச்ச எல்லாரும் சேர்ந்து காலையில் தான் தேடுவாங்கன்னு பார்த்தா இப்பயே தேட ஆரம்பிச்சிட்டாங்களே, விடக்கூடாது அப்படின்ட்டு
பிருந்தாவை தொட்டிக்குள்ள வச்சிருக்காங்கல்ல, போயிட்டு அந்த மோட்டரை போட்டு விடுறாங்க. மோட்டர் ஆன் ஆகி ஓடுது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு வருது. பிருந்தாவும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்கிறாங்க. விஜி பிருந்தா தண்ணிக்குள்ள மூழ்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்புறமா விஜய் இங்கேருந்து வராங்க. இன்னொரு பக்கம் மோட்டரை போட்டுட்டு தான் வராங்க. பிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்குறாங்க. வீரா எங்க பார்த்தாலுமே பிருந்தா பிருந்தான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாரு விஜய பார்த்து, இங்க பாரு, கண்டிப்பா உன்னாலதான் பிருந்தாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிறது மட்டும் என் உள் மனசு நல்லாவே சொல்லுது. இங்க பாரு, உன்னால பிருந்தாவுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு கார்த்தி சரியான கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா வள்ளியம்மா, வள்ளி சித்தி, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். நான் பிருந்தாவை என்ன பண்ண போறேன்? அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. என்னதான் இருந்தாலும் அவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. இனிமே அவ என் தங்கச்சியா நினைச்சேன் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சேன். என்ன சித்தி இவங்க இப்படி சொல்றாங்க, என் மேல பழி போடுறாங்களே அப்படின்னு. அப்ப வள்ளியம்மா சொல்றாங்க, கார்த்தி, நீ விஜய் மேல பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவ ரொம்ப இன்னசென்ட். நீ இதே மாதிரி விஜய் மேல பழி போடுறத நிப்பாட்டு. கார்த்தி சொல்றாரு, அத்தை, எப்படித்த உன்னால இவளையெல்லாம் நம்ப முடியுது? இவ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, பிருந்தா ஒருவேளை ஓடி போயிட்டாலோ என்னமோ, யாருக்கு தெரியும்? அப்ப வீரா எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் போயிட்டு நேரா மோட்டர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப வீரா இங்கேருந்து விஜய் கிட்ட, இப்ப எதுக்கு நீ இந்த நேரத்துல மோட்டரை போட்டு விடுற? வீரா கேக்குறாங்க, இங்க பாருங்கக்கா, சும்மா தான் போட்டு விட்டேன், தண்ணி சுத்தமா இல்லையில அதான். அப்பதான் வீரா யோசிக்கிறாங்க, ஆமா, தண்ணி இல்லையில தொட்டில அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா, நான் தான் போட்டு விட்டேனே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப வீரா சொல்றாங்க, போடாத, நிப்பாட்டு. அப்ப விஜய் அதிர்ச்சி ஆகி, ஏன்க்கா, ஏன் நிப்பாட்ட சொல்றீங்க? பிருந்தா சொல்றாங்க, நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறன் கிட்ட போயிட்டு, மாறா, பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போயிட்டு அங்க உள்ள தொட்டியை பாக்குறாங்க. பார்த்தா ஆல்மோஸ்ட் பிருந்தா மூழ்கிட்டாங்க. அப்ப வீரா இங்கே போய் பார்த்துட்டு, மாறா இங்க முடியா அப்படின்னு சொன்னதோட பிருந்தா மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சியாகி ஓடி போய் பிருந்தாவை வெளியில தூக்குறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்ததோட எல்லாருக்குமே ஷாக்கு. கார்த்தி நேரா பிருந்தாவை பார்த்ததோட அதிர்ச்சியாகி அழுகிறாரு. ஐயோ பிருந்தா, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா டக்குன்னு விஜய் அடிக்கிறாரு. உன்னால தாண்டி இவ்வளோ காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிக்கிறாரு. அப்ப பிருந்தா என்ன பண்றாங்கன்னா அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க. அப்ப வீரா பிருந்தாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாங்க. பிருந்தா எந்திரி எந்திரின்னு. ஆனா பிருந்தா மயக்கத்திலே இருக்காங்க. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப டக்குன்னு பிருந்தாவை ஹாஸ்பிட்டல் தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இதை பார்த்துட்டு, ச்சே, இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே கடைசி நேரத்துல அப்படின்னு. அப்ப விஜய் நேரா நம்ம வள்ளிக்கிட்ட, பாத்தீங்களா வள்ளி சித்தி, பிருந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா, யார் இப்படி பண்ணியிருப்பா? அப்ப வள்ளி சொல்றாங்க, அதான் தெரியல விஜய். இன்னொரு பக்கம் விஜய நேரம் விஜய் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிருந்தாவை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற நினைப்புல இருக்காங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அந்த குருஜி சொன்னதுனால எப்படியாவது பிருந்தாவை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த விஜயோட நோக்கமே. இன்னொரு பக்கம் பிருந்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ பிருந்தா லைட்டா கண் முழிச்சதோட கார்த்தி நேரா பிருந்தாவை பார்த்துட்டு அழுகுறாரு. பிருந்தா, உனக்கு என்னாச்சு பிருந்தா? உனக்கு எப்படி இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பிருந்தா சொல்றாங்க, யாருன்னு தெரியல கார்த்திக், என் ரூமுக்குள்ள என்னை தூக்கிட்டு போயிட்டு கொண்டு போய் அந்த பெரிய டேங்குக்குள்ள போட்டுட்டாங்க. இதை கேட்டதோட கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த விஜயா தான் இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிருந்தா உடம்பு சரியாகிடுறாங்க. பிருந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்ததோட விஜய் பிருந்தாவை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம வீரா நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் கோவப்படாதீங்க அப்படின்னு. அப்புறமா பிருந்தாவை நேரா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதோட ஆர்த்தி நேரா அந்த விஜய பார்த்து, நீ தானடி காரணம், என் பிருந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு நீ தானடி காரணம் அப்படின்னு கேட்க, விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மச்சான், நீங்க அவளை தொட்டு கூட்டிட்டு வரும் பொழுதே எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா தெரியுங்க இருந்துச்சு. நீங்க இப்படி எல்லாம் கேவலமா நினைப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க மச்சான், நான் தான் உங்க பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டவளையும் நீங்க இப்படி கூட்டிட்டு வரதே எனக்கு பிடிக்கல. இதை கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, இங்க பாரு, நான் பிருந்தாவை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் இல்லடி. இவ்வளவு திட்டம் போட்டு நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னா உன் எண்ணமே வேறையா இருக்கு. இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே நீ நல்லவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
என் பிருந்தாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீதானே எனக்கு தெரியும், விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு கத்துறாங்க, என்னை காப்பாத்துங்க, இவர் என்னை கொல்ல பாக்குறாரு அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி இங்க இருந்து வந்துட்டு கார்த்தியை தடுக்கிறாங்க, டே என்னடா பண்ற அப்படின்னு. அப்ப கண்மணி ராகம் எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட வாழணும் அப்படின்னு சொல்றாரு, இவர் ஏன் கூட தப்பா நடந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றாரு, யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறாங்க. கார்த்தி நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் உன்னால விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நேரா அந்த விஜய பார்த்து எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா விஜய் இங்க இருந்து ரூமுக்கு போயிட்டு, இவ எப்படி இந்த பிருந்தா எப்படி அந்த வீரா கண்ணுக்கு பட்டா, அந்த வீரா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போலயே, இவன் மேல ஏதாவது பழி போட்டு ஃபர்ஸ்ட் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம அடுத்த பிளான் பண்ணணும் அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா வள்ளி கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா வள்ளியம்மா, என் மேல வந்துட்டு என்னெல்லாம் பழி போடுறத, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் மேல பழி போடுறாங்க. நான் என்ன ஆசைப்பட்டேன், நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு உறவுக்காரங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இன்னைக்காவது இந்த குடும்பத்துல உள்ள சொத்து வேணும், இந்த குடும்பத்தை நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இங்க வந்தேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே நம்ம உறவுக்காரங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே வந்தேன். ஆனா எல்லாருமே சேர்ந்து என் லைஃப் இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேச, இது கேட்டதோட அந்த வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், ஏன் இப்படி சொல்ற, இங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்படியோ போராடி உன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா உன்னை துரத்தி அடிச்சிருப்பாங்க. நீ கவலைப்படாத விஜய், நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க. கேட்டதோட விஜயும், சரி சித்தி, நீங்க இருக்கிறதுனாலதான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வீடியோஸ்ல பார்க்கலாம். எல்லாருக்குமே இப்ப மாறனோட ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. புது ஸ்டோரிஸ் பத்தின ரிவ்யூஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.